18th ஐபிஎல் சீசன் இந்த வாரம் சனிக்கிழமை, அதாவது மார்ச் 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போது. ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் பண்றாங்க. 2008 ஆரம்பிச்சு 2025 18வது வருஷம். எவ்வளோ ஃபாஸ்டா போயிடுச்சு பாருங்க. இப்போ மேட்ச் ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த 2 மாசமும் பறந்துடும். சரி, மேட்ச் பத்தி சில பல கேள்விகள்லாம் இருக்கு. நம்ம கூட ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் லட்சுமதி பாலாஜி இருக்காரு. அவர்கிட்ட சில பல கேள்விகளும் இருக்கு. கேட்போமா? உங்களை வந்து நிறைய டிவிலே பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களை இன்டராக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எப்படி இருக்கீங்க? Thanks. Very nice of you to say a few words about me. Thank you very much. ஓகே, இப்போ என்னோட கொஸ்டின் வந்து ஜென்ரலா ஒண்ணுதான். இப்போ வந்து ஒரு 90s கிரிக்கெட் ஃபேனா இருக்க ஒருத்தங்களுக்கு அப்பெல்லாம் கிரிக்கெட் விளையாடும் போது பாத்தீங்கன்னா இந்த மாடர்ன் டே கிரிக்கெட் மாதிரிலாம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்குவோம். கூகுள்னா என்னங்கிறது தெரியறதுக்கே உங்களுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆகும். பட் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விராட் கோலிக்கு 5th ஸ்டெப்ல போட்டீங்கன்னா கார்ட் வேண்ட் ஈஸியா எடுத்துடலாம் அப்படிங்கிறது ஒரு டீம்ல பஸ் ஓட்டுற டிரைவருக்கு தெரியுது. அவர் ஒரு டிப்ஸா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் நியூஸா வருது. இப்படி இருக்கும்போது ஒரு பிளேயர் ஃபார்ம்ல இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை, எப்படி போட்டாலும் அடிச்சிருவாரு. அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல. ஐயோ, நம்மளோட வீக்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அப்படியே பால் போடுவாங்கன்னு. அதே மாதிரி பவுலருக்கும் அப்படிதான். ஒவ்வொரு பாலையும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரிவீல் பண்ணிடுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க டெக்னாலஜி ஏறாங்க இது. அதை நீங்க வந்து டிஸ்கார்ட் பண்ணவே முடியாது. இப்ப இருக்கிற ஏரால டெக்னாலஜி வைஸ் நிறைய நுவன்சன்சஸ், அதாவது மேட்சோட ப்ரிப்பரேஷன் சைடில் ஒரு பிளேயராக நானே வந்து 2 ஃபேஸ்லையும் ஆடி இருக்கேன். ஆஸ் த டெக்னாலஜி கேம் இன், ஐ நோ வேர் எக்ஸாக்ட்லி மை ஃபீல்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், என்னோட ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் எங்கெங்கெல்லாம் வெப்பேன்னு ஐ எம் ஆல்வேஸ் ப்ரீ அஷ்யூர்டு. ஐ மீன் லிட்டில் பிட் நான் வந்து என்னோட முன்னாடி ஒரு மேட்ச் பிளானிங்கில் இந்த பிளேயரோட கோ டு ஏரியா எது இந்த டெக்னாலஜி வழியாக நிறைய விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் மேட்ச் இஸ் ஆல் அபவுட் இன்ஸ்டிங்க்ட்டுங்க. இன்ஸ்டிங்க்டை வந்து நீங்கள், ஏன்னா நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் இஸ் சம்திங் விச் ஆல்வேஸ் கோயிங் டு பி தேர். பிகாஸ் ஆஃப் த ஃபீல்டில் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் ஆன் த ஃபீல்டில் உங்களோட இன்ஸ்டிங் டேக்ஸ் ஓவங்க. இன்ஸ்டிங் நீங்கள் வந்து 90ஸ்லேயும் இருந்தது. எவர் சின்ஸ் த கிரிக்கெட் ஹஸ் பிளேட் இட்ஸ் ப்ராப்பர் மெத்தட் தான். எனக்கு தெரிஞ்ச அந்த இன்ஸ்டிங்க்ட் வித் டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட் டு நோ ஜஸ்ட் சி ஃபியூ பால்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கு இருக்கு. 24 பால்ல நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3-4 பால்ஸ்ல தான் பார்க்க முடியும் அந்த டெக்னாலஜி கொடுக்குற இன்புட்ஸ். ஒன்ஸ் த பேட்ஸ்மேன் ஸ்டார்ட் கோயிங் ஆர் bowler ஸ்டார்ட் ஃபைண்டிங் அ ரிதம், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ த பேட்டர்ன். அதை வந்து செட் பண்ண முடியாது. ஒரு கேப்டன்சி லீடர்ஷிப்புக்கு ப்ராபப்ளி ஆன் அ ப்ரெஷர் சுச்சுவேஷன், ஆன் அ டெத் ஓவர் சுச்சுவேஷன்ல கிரவுண்ட் சைஸ், எந்த எண்டு நிறைய பவுண்டரி போகுது, விண்டு ஃபேக்டரு, ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அது எல்லாத்தையும் தவிர எக்ஸிகியூஷன் ஒன்று இருக்கு. நீங்கள் ஆஸ் அ பவுலரா ஆர் அ பேட்டரா உங்களோட பெஸ்ட் நேச்சுரலி என்ன இன்ஸ்டிங்டிவ் நீங்கள் வந்து பிலீவ் பண்ணுறீங்களோ அந்த இன்ஸ்டிங்க்டை வந்து நீங்கள் வந்து ஆன் த ஃபீல்டில் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும் டு ஹாவ் அ பேலன்ஸ் பிட்வீன் டெக்னாலஜி சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் இட்ஸ் 65-35 தான் நான் சொல்லுவேன். 65% ஆஃப் your natural instinct and your game awareness and your potential belief and faith, and 35% of taking cues from technology and the leadership group giving you advice on which end to bowl and which end to protect the runs, which end to go for bouncers. So all these comes around when you start playing inside. So all these things, it's a mix and match. So you have to know the balance. And current cricketers are very well informed. They are also very well informed because of mobile phone has given them a lot of inputs, and there is technology, there is apps, there is a lot of performance analyst is there. So all these factors you can take it for your own learning, but at the same time execution you should be 100% sure under pressure how you going to execute. So that is what matters. Okay, next question வந்து இப்போ ஜெனரலா இன்னைக்கு நாங்க விளையாட போனாலும் ஒரு 6 அடிச்சிட்டோம் அப்படின்னா நைட்ல எங்களுக்கு தூக்கமே வராது. அதே ஷாட்டையே நாங்க யோசிச்சுட்டே இருப்போம். சோயப் அக்தர் 6 அடிச்ச அன்னைக்கு நைட்டு நீங்க தூங்குனீங்களா இல்லையா? எப்படி தூக்கம் வராது. அன்னைக்கு வின் பண்ணிட்டோம் நாங்க. அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் we were able to win a series against Pakistan in Pakistan soil for the first time. So we were all on the, I mean, over the moon that day. அன்னைக்கு வந்து செலிப்ரேஷன் வேற லெவல்ல இருந்தது. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ 2004ல இட் வாஸ் லைக் எவ்ரி டே லைக் there is a memories good. ஸோ இப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம் எந்த அளவுக்கு ட்ராஃபியோட ஒரு டீம் வந்து இணைஞ்சிருக்காங்க. அந்த ட்ராஃபி வின் பண்ணோன்னே அவங்க போடுற அந்த ட்வீட்ஸோ அந்த ஃபோட்டோஸோ இட் இஸ் ரொம்பவே என்ன சொல்றது, அந்த அளவுக்கு டெஸ்பரேட்டாக போயிட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணும் போது இட் ஃபுல்ஃபில்ஸ் யுவர் ட்ரீம். உங்களோட ட்ரீமில் ஒரு டிக் அடிக்கலாம் ஒரு இடத்துல. ஸோ இதெல்லாம் தான் என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது, இதெல்லாம் தான் என்னோட ட்ரீம் லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் டிக்கிங் ஆன்
என்னென்ன நான் பண்ணணும்னு. ஸோ அன்னியோட டேவோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து ஓவரால் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணோன்னா நெக்ஸ்ட் டே ஆல்வேஸ் இட்ஸ் கோயிங் டு பி மூவ் ஆன் அண்ட் தெர் வில் பி அ சிங்க் இன் டைம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஆகும் டைம் எடுக்கிறதுக்கு. இட் இஸ் அ குட் மெமரினா பேட் மெமரியாக இருந்தாலும் இட் இஸ் அ லாட் ஆஃப் லேர்னிங். ஸோ ஆப்வியஸ்லி யூ வில் மூவ் ஆன் ஃப்ரம் தேர் அண்ட் ஃப்ரம் தேர் forthcoming matches, forthcoming series you will be like focusing on. Radio City.